Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் 3 பேஜஸ் இருக்கு. கலர் பிரிண்ட் எடுங்க. அடுத்தது உங்களுடைய அட்மிட் கார்டை சாஃப்ட் காப்பியை மெயிலில் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மறக்காமல் செய்யணும். இந்த ஃபோட்டோ ஒட்டுறதுல 2 சந்தேகம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துரு. எந்த ஊரில் எக்ஸாமினேஷன் எழுத போறீங்க, எந்த சென்டரில் எக்ஸாமினேஷன் எழுத போறீங்க, நீங்க அப்லோட் பண்ண சிக்னேச்சர் வந்துடும், நீங்க அப்லோட் பண்ண போட்டோகிராஃப் வந்துடும். அடுத்து டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு மேல ஒரு கேண்டிடேட் போட்டோ விடணும். கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும் தான் வைக்கணும். கேண்டிடேட் சிக்னேச்சர் டு பி சைன் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன். இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் சைன் பண்ணணும். எந்த ஒரு கையெழுத்தும் நீங்க முன்கூட்டியே போடக்கூடாது. இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் போடணுங்க. இந்த போட்டோ விடுறதுல என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கூட நிறைய பேரண்ட் கேட்டிருந்தாங்க, இந்த போட்டோ எட்டும் போது இடம் பத்தலை சார், அப்போ நான் ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ ஒட்டிக்கலாமா அப்படின்னா, ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ ஒட்டக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கீழே வந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் மேலே உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். அதே ஃபோட்டோ தான் இங்கே என்ன ஃபோட்டோ வந்துச்சோ, ஸோ அதே ஃபோட்டோகிராஃப் இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். ஸோ அதே ஃபோட்டோகிராஃப் தான் நம்ம இங்கே ஒட்டணும். அப்போ இடம் பத்தலைன்னா நீங்கள் கீழே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு கீழே நீங்கள் ஒட்டுங்க. ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ கொஞ்சம் மேலே மறைஞ்சாலுமே உங்கள் பேர் மட்டும் கரெக்டாக அதெல்லாம் இருக்கணும். கொஞ்சம் மேலே கொஞ்சம் மறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, கீழே மறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டணும், ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ஒட்டாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டணும். இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃபை இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் ஒட்டுறதா வெர்டிகலாக ஒட்டுறதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குங்க. அது இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இப்படி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்ன டவுட் நினைக்கிறாங்கன்னா, இப்படி ஒட்டணுமா அப்படின்னு கிடையாதுங்க. போர்ட்ரைட் ஃபார்மில், அது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இந்த டைரக்ஷனில் இருக்க மாதிரி தான் ஒட்டணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் நீங்கள் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் அதே ஃபோட்டோ, அது நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் பெரிய சைஸாக இருக்கணுங்க. அடுத்தது இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கேண்டிடேட் சைன் பண்ணணும், ரைட் ஹேண்ட் இன்விஜிலேட்டர் சைன் பண்ணணும். இப்போ நீங்கள் பண்ணக்கூடாது. அப்போ சிக்னேச்சர் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாதுங்க. ஃபோட்டோ மட்டும் ஒட்டணும். அது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டணும், ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் போர்ட்ரைட் ஃபார்மில் ஒட்டுங்க. லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு வைக்கணுங்க. அப்போ இதை நீங்கள் தவறு இல்லாமல் பண்ணுங்க, ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நீங்கள் நல்ல முறையை எழுதுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அடுத்தது டைமுக்கு கொஞ்சம் முன்னாடியே போயிருங்க, ஒரு நாள் முன்னாடியே சென்டரை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.